வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா. 2-3 நிமிஷம்தான் தந்திருக்கிறாங்க. அதில் நிறைய தகவல்களை சொல்ல முடியாது என்றாலும் முக்கியமாக இன்று சனது வாங்குவதற்கு காத்து கொண்டிருக்கக்கூடிய ஆலிமாக்களுக்கு ஒரு சில செய்திகளை மட்டும், ஒரே ஒரு செய்தியை மட்டும் அவர்களுக்கு சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். பொதுவாக ஆலிமாக்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தனக்கு பாடம் கற்றுத்தந்த ஆசிரியர்களோடு மவுத்து வரையிலும் பயணம் செய்யுங்க. மவுத்து வரையும் அவர்களோடு தொடர்பிலேயே இருங்க. அதுதான் உங்களுக்கான கண்ணியத்தை உலகம் முழுவதும் பெற்றுத்தரும். கண்ணியம் மிகுந்தவர்களாக இந்த உலகத்தில் நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு கல்வி கற்றுத்தந்த ஆசிரியர்களோடு உங்களினுடைய வாழ்க்கையை முழுவதும் ஆக்கிக் கொள்ளுங்கள். தொடர்பை ஒருபோதும் துண்டித்து விடாதீர்கள். சஹாபா பெருமக்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த அளவிற்கு கண்ணியம் கொடுத்ததற்கான காரணம், முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு தங்களினுடைய வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்தார்கள். பெருமானாரினுடைய முடி எத்தனை நரைத்திருக்கும் சஹாபாக்களுக்கு தெரியும். பெருமானாரினுடைய பல் எந்த அளவிற்கு உடைந்திருக்கும் சஹாபாக்களுக்கு தெரியும். பெருமானாரினுடைய ஆடை, அவர்களினுடைய நடை, அவர்களினுடைய உடை அத்துணையையும் அங்கம் அங்கமாக பிரித்து பார்த்து சொல்லக்கூடிய சக்தி பெற்றவர்களாக சஹாபா பெருமக்கள் மாறினார்கள் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களோடு தங்களினுடைய வாழ்க்கையை அப்படியே ஒன்றோடு ஒன்றாக கலந்து ஆக்கி கொண்டவர்கள். அதனால இன்றைக்கு பாருங்க, மரியாதைக்குரிய ஹஸ்ரத் அவர்களினுடைய பெயரை சொல்வதற்கு இல்லை, ஹஸ்ரத் அவர்களோடு அவர்களிடத்தில் ஓதிய மாணவர்களுக்கு அல்லாஹ் இந்த அளவிற்கு கண்ணியத்தை கொடுத்து பெரிய குடும்பங்களுக்கு ஒவ்வொரு ஊர்களுக்கும் சென்று பார்த்தீங்கன்னு சொன்னா, எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இம்ரான் கான் முக்கண்ணாமலை பட்டியில் அத்தாயி மதரசா வச்சிருக்கிறார். நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். இந்த அளவிற்கு ஒரு ஆச்சரியம் மிகுந்த மதரசாக்களை அவர்கள் உருவாக்கி இன்றைக்கும் பல ஆலிம்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களினுடைய உஸ்தாதுகளோடு தொடர்பில் இருக்கக்கூடிய காரணத்தினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவ்வளவு பெரிய கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான். இந்த அத்தாயிகளுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுப்பதற்கான காரணம், அவரினுடைய உஸ்தாதுமார்களை ஒருபோதும் அவர்கள் தங்களை விட்டு என்ன செஞ்சிட மாட்டாங்க, அவர்களினுடைய தொடர்பை விட்டு தங்களை விலக்கிக் கொள்ளவே மாட்டாங்க. மவுத்து வரையிலும் அவர்களோடு பயணிப்பார்கள். ஒரே ஒரு சின்ன குட்டி கதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரு ஊரில் ஒரு ஆலிம் இருந்தாராம். ஆலிமிற்கு ஒரு மாணவர், நிறைய மாணவர் இருந்தாங்க. அதில் ஒரு மாணவர் தனக்கு நெருக்கமான மாணவராக வச்சிருந்தார். ஒரு ஊர் வழியாக பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பயணம் செய்து கொண்டிருக்கின்ற போது ஒரு ஆச்சரியமான ஒரு ஊரை பார்க்குறாங்க. அந்த ஊரில் எல்லாமே 1 ரூபா, 1 கிலோ அரிசி 1 ரூபா, 1 கிலோ தங்கம் 1 ரூபா, 1 கிலோ கறி 1 ரூபா. இந்த மாணவருக்கு ஆச்சரியம், என்னடா அதிசயமான ஊராக இருக்குது. அசரத்திட்ட கேட்டாராம், அசரத்து, நான் இந்த ஊரில் ஒரு 2-3 மாதம் தங்கி, நான் ஆள் ஒல்லியாக இருக்கிறேன், ரொம்ப ஒல்லியான மாணவன், ஒரு 3 மாதம் தங்கி உடம்பை கொஞ்சம் தேத்திட்டு வர்றேனே என்று சொன்னபோது உஸ்தாது சொன்னார், வேணாம்ப்பா, கொஞ்சம் விவகாரமான ஊராக இருக்குது, வேணாம், எல்லாம் 1 ரூபாய்க்கு கொடுக்குறானுன்னா ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது, வேணாம்னு சொன்னார். இல்லை ஹசரத், நான் இங்கே இருந்து தங்கி என்னுடைய உடம்பை கொஞ்சம் தேத்திட்டு வர்றேன். ஹசரத் எவரோ சொல்ல அந்த மாணவன் கேட்கலை. ஹசரத்தினுடைய தொடர்பை துண்டித்து அந்த ஊரில் உட்காந்துட்டார். ஊரில் உட்காந்தா 1 கிலோ அரிசி 1 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்றாரு, 1 கிலோ கறி 1 ரூபா, எல்லாமே 1 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டு 3 மாதத்தில் ஆள் ஊதிட்டார். அந்த ஊரில் ஒரு பஞ்சாயத்து. என்ன பஞ்சாயத்துனா, ஒருத்தன் மேலே ஒரு சுவர் இடிஞ்சு விழுந்து ஒருத்தர் செத்து போயிட்டான். இது நாட்டாமைகிட்ட போகுது. நாட்டாமைகிட்ட போன உடனே நாட்டாமை கேட்குறாரு, எப்படி செத்து போனான்? இந்த சுவர் இடிஞ்சு விழுந்து இவன் செத்து போயிட்டான். அப்படியா, அப்போ அந்த வீட்டுக்காரனை கூப்பிடு. அவனை வீட்டுக்காரனை நாட்டாமை கூப்பிட்டு, எப்பா அங்கே பாரு, உன் சுவர் இடிஞ்சு ஒருத்தன் மேலே விழுந்து அவன் செத்து போயிட்டான், அதனால உனக்கு தூக்கு அப்படின்ட்டுருக்கிறான். அவன் சொன்னான், ஐயா, வீட்டுக்கு தான் சொந்தக்காரனா, வீடை கட்டினவன் கொத்தனார், நீங்கள் முறைப்படி தூக்கு போடுறதா இருந்தால் கொத்தனாருக்கு தான் தூக்கு போடணும்.
அப்படியா, இதுவும் சரிதான் அப்படின்னு கொத்தனாரை கூப்பிடுங்க. கொத்தனாரை கூப்பிட்டோடனே அவன் சொன்னான், ஐயா கெட்டினது மட்டும்தான் நான், சாந்து குழைச்சவன் இன்னொருத்தன் தண்ணியை நிறையா ஊற்றி குழைச்சிட்டான், அதுதான் கெட்டிடம் ஸ்டாங் இல்லாமல் இடிஞ்சு மேலே விழுந்து செத்து போயிட்டான். நீங்கள் தூக்கு போடுறதா இருந்தால் யாருக்கு போடணும்? சாந்து குழைச்சவனுக்கு தான் போடணும். அதுவும் சரிதான், சாந்து குழைச்சவனை தூக்கிட்டு வா. சாந்து குழைச்சவனை கொண்டாந்து நிப்பாட்டிட்டாங்க. நீ ஏன்டா நீ சாந்தில் நிறைய தண்ணி ஊற்றி குழைச்சி அதை ஒருத்தன் கெட்டுனா ஒருத்தன் மேலே இடிஞ்சு விழுந்துருச்சு, அவன் செத்து போயிட்டான், அதனால உனக்கு தூக்குன்னு இருக்கிறான். இப்போ அவன் சொன்னானா, நான் சாந்தில் தண்ணி ஒழுங்காக தான் ஊற்றிக்கிட்டு இருந்தேன், ரோட்டில் ஒரு யானை அலங்காரம் பண்ணி மேலே தங்கத்திலான புடவைகள் எல்லாம் போட்டு ஒரு யானை போய்கிட்டு இருந்துச்சு, அந்த யானையை பார்த்து மெய்மறந்து என்ன செஞ்சிட்டேன், தண்ணி நிறையா ஊற்றிட்டேன். நீங்கள் தூக்கு போடுறதா இருந்தால் அந்த யானைக்காரனுக்கு தான் தூக்கு போடணும் அப்படின்னு உடனே நாட்டாமை, இதுவும் சரிதான், அவனை கூப்பிடு. அந்த யானைக்காரனை கூப்பிட்டுருக்குறாங்க. அந்த கூப்பிட்ட உடனே யானைக்காரன் சொன்னானா, ஐயா நாட்டாமை நீங்கள் சொல்கிறது சரிதான், நீங்கள் தூக்கு போடணும்னு நினைக்கிறது கரெக்டு தான், ஆனால் நான் யானைக்கு மட்டும்தான் சொந்தம், மேலே போட்டிருந்த தங்கத்தை பார்த்து தான் அவன் என்ன செஞ்சுருக்கிறான், தண்ணியை நிறையா ஊற்றிருக்கிறான். நீங்கள் முறைப்படி தூக்கு போடுறதா இருந்தால் இந்த தங்கத்தை செஞ்சான கொல்லன் அவனுக்குத்தான் தூக்கு போடணும்னு இருக்கிறான். இதுவும் சரிதான், அவனை கூப்பிடு. கொல்லனை கூப்பிட்டுருக்காங்க. கொல்லன் ஒல்லியாக இருந்திருக்கிறான் ஆள். அவனை கூப்பிட்டு நாட்டாமல் சொன்னான், இங்கே பார் ஒருத்த மேலே செவுறு இடிஞ்சு விழுந்து செத்து போயிட்டான், அதனால உனக்கு தூக்குன்னு இருக்கிறான். இவனுக்கு ஒன்றும் புரியலை. என்னடா ஒருத்த மேலே சுவர் இடிஞ்சு விழுந்தா எனக்கு ஏன்டா தூக்கு? வா யா, நீ போட்ட தங்கத்தை பார்த்து ஒருத்தன் தண்ணியை நிறையா ஊற்றிட்டான், அதை ஒருத்தன் கெட்டிட்டான், ஒருத்தன் மேலே இடிஞ்சு விழுந்துருச்சு, அதனால் அவன் செத்து போயிட்டான், அதனால் அவனுக்கு தூக்குண்ட உடனே இவனுக்கு பதில் சொல்ல முடியலை. இவனை தூக்கில் போட்டுட்டாங்க. கயிறு பெருசாக இருக்குது, இவனை தூக்கில் தொங்க விட்டுட்டாங்க. யார்? இந்த கொல்லனை. அவன் சாகவே மாட்டுக்கிறான். அவன் ஆடிக்கிட்டே ராட்டில் ஆடுற மாதிரி ஆடிக்கிட்டே கிடக்கிறான். இப்போ அந்த நாட்டாமையினுடைய அடிவரடிகள்லாம் சொல்கிறாங்க, வேலையாட்கள்லாம் சொல்கிறாங்க, நாட்டாமை இவனை 4 மணி நேரமாக தூக்கில் தொங்க விட்டுருக்குறோம், கொஞ்சம் கூட அசைவில்லை, சாகவே மாட்டுக்கிறான். இவனை என்ன செய்யலாம்? சாகவே மாட்டுக்கிறானே, இவனை என்ன செய்யறது? உடனே நாட்டாமைக்கு கோவம் வந்துருச்சு. சாவ மாட்டுக்கிறானா, 4 மணி நேரம் தூக்கில் போட்டு ஆடிக்கிட்டே கிடக்கிறானா. சரி, எதனால இவன் சாவ மாட்டுக்கிறான்? கயிறு பெருசாக இருக்குது, இவன் கழுத்து சிறுசாக இருக்குது, அதனால் அவனுக்கு ராட்டின மாதிரியே இருக்குது, அதனால் சாக மாட்டுக்கிறான். அப்படியா? அப்போ ஊருக்குள்ளே எவனுக்கு கழுத்து பெருசாக இருக்கும் அவனை தூக்கி கொண்டாந்து போட்டுட்டான். ஊருக்குள்ளே கழுத்து எவனுக்கு பெருசாக இருக்குன்னு சுற்றி தேடுறானுவன். நம்மாள் இந்த மதரசா மாணவன் ஒருத்தன் அசர்த்து பேச்சை கேட்காம ஊருக்குள்ளே உட்காந்து 3 மாதம் திண்டானே, இவன் தான் ஆள் உப்பி ஊதி போயிருக்கிறான். இவன் கழுத்து பெருசாக இருக்குது. இவனுக்கு கொண்டு வந்துட்டாங்க நாட்டாமைக்கு முன்னாடி. கொண்டு வந்தோடனே நாட்டாமல் சொல்லியிருக்கிறாரு, உனக்கு தூக்குன்னு இருக்கிறார். இவன் கேட்டிருக்கேன், எனக்கு ஏன் தூக்கு? அதெல்லாம் கேட்காத, உனக்கு கழுத்து பெருசாக இருக்குது அதனால தூக்கு. கழுத்து பெருசாக இருந்தால் தூக்கா? உடனே மறுநாள் நாளைக்கு மதியம் 12 மணிக்கு உனக்கு தூக்குன்ற உடனே அசரத்துட்ட ஓடி போனான் மாணவன். அசரத்து உங்கள் பேச்சை கேட்காம உங்கள் கூட இருக்காம நான் பேசாமல் இந்த 3 மாதம் இந்த ஊரில் உட்காந்து திண்டேன், எனக்கு தூக்கு போடுறோம்னு ஒரு சட்டத்தை எழுதியிருக்கிறானுவ, தீர்ப்பு சொல்லிட்டானுவ, இதனால் நான் என்ன செய்கிறது? எதனால் உனக்கு தூக்கு? என் கழுத்து பெருசாக இருக்குன்னு எனக்கு தூக்கு போடுறேன்னு சொல்லியிருக்கிறானுவன். சொன்ன உடனே நாளைக்கு எத்தனை மணிக்கு தூக்கு? மதியம் 12 மணிக்கு. நீ போ, நான் வர்றேன்ட்டார். மணி 11:55 ஆகுது, 59 ஆகுது. தூக்கில் போட போகும்போது அசரத்து அங்கேருந்து வேகமாக ஓடி வந்து ஆகலாம். ஓடி வந்து அவரை தூக்கில் போடாதீங்க, இன்னி தூக்கில் போடுங்கட்டார். நாட்டாமைக்கு ஆச்சரியம், நிப்பாட்டு, இவர் ஏன் தன்னை தூக்கில் போட சொல்றார்? என்னையா பிரச்சனை உனக்கு? இல்லை இன்னைக்கு சரியாக 12 மணிக்கு யார் தூக்கில் தொங்கி சாகிறாங்களோ அவர்களுக்கு கேள்வி கணக்கின்றி நேரடியாக சொர்க்கம் அப்படின்னு ஒன்று நாட்டாமல் பார்த்தாரு. அப்படி இப்படி சுற்றி பார்த்துட்டு தாங்கழுத்தை கொண்டு மாட்டிக்கிட்டாராம். தாங்கழுத்தை மாட்டி நாட்டாமல் சுற்றி போயிட்டார். அதான் கேனப்பை ஊரில் கிறுக்கப்பை நாட்டாமன்னு ஒரு கதை சொல்லுவாங்க. இப்போ எதுக்கு இந்த செய்தி சொல்ல வரோம்னா, ஆலிம்களோடு உங்களினுடைய தொடர்பை வைத்திருந்தால் அல்லாஹ் இந்த பூமியில் கண்ணியத்தை கொடுப்பான். நீங்கள் மவுத்தாகிற வரைக்கும் பட்டம் வாங்கக்கூடிய ஆலிமாக்கள் உங்களினுடைய ஆசிரியர்களோடு தொடர்பை கடைசி வரையிலும் வைத்திருங்கள். எப்படி இந்த பிலாலிகளுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்திருக்கின்றானோ அதுபோல உங்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணியத்தை கொடுப்பான். வல்ல ரஹ்மான் வாய்ப்பளித்த அனைவர்களுக்கும் நன்றியை கூறி, வல்ல ரஹ்மான் அடுத்தடுத்த ஆண்டுகளில் இன்னும் சிறப்பான நிறைய ஆலிமாக்களை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை வல்ல ரஹ்மான் இந்த உப்பிலானிலே உருவாக்குவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.